வணக்கம் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைன்கிராஃப்ட். என்னடா மைன்கிராஃப்ட் இவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது மைன்கிராஃப்ட் இல்லை, சும்மா தான் சொன்னேன். இது வந்து என்னது லாவா கிராஃப்ட். ஓகேங்களா, இது லாவா கிராஃப்ட்டு. இது பேர் வந்து இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணலான்னு போயிருப்பீங்களே, வந்திருக்காது. ஏன்னா இது ப்ளே ஸ்டோரில் இல்லாத கேம். ஏன்னா அது நீ ப்ளே ஸ்டோரில் இல்லாத கேம் வச்சுன்னு எங்களுக்கு இது சொல்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி ஏற்றினேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ போட்டு வந்துடுவோமா? வாங்க இன்ட்ரோ போட்டு போவோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்ட்ரோ போடுவோமா? போடுறா இன்ட்ரோவை. சரி, ஓகேங்க. இப்போ வந்து இது எப்படி நான் டவுன்லோட் பண்ணேன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு வெப்சைட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணேன். பட் அது வெப்சைடு வந்து வெப்சைடுன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு வெப்சைட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணேன். ஆனால் உண்மையிலே ஆப்புங்க, அது ஒரு ஆப்பு. அதை வந்து வெப்சைட்டில் பார்த்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணேன். பட் நீங்கள் தேட தேவையில்லை, நான் தான் இருக்கல. ஸோ அது அந்த வெப்சைடு வந்து அந்த ஆப் லிங்க் உங்களுக்கு நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் மேக் பண்ணியும் போடுறேன். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன். ஓகேங்களா? என்ன மாதிரி நீங்களும் நிறைய பேர் மைன்கிராஃப்ட் விளாடணுன்னு ஆசைப்படுவீங்க. பட் இந்த கேம் வந்து உண்மையிலே நல்ல கேம் தான். அதனால் வந்து நான் இந்த கேம் வந்து சொல்கிறேன். நானும் அதான் ஒரு வீடியோவை மேக் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க. மினிமம் ஒரு 1K வியூஸ் வந்துச்சுன்னா கூட போதும் எனக்கு. ஏன்னா நான் சின்ன யூடியூபரில் எனக்கு அந்தளவு ஆசை இல்லை. பட் அதனால் 1K வந்துச்சுன்னா அடுத்தது எப்படியும் நான் அதை தான் போடுவேன். அதனால் இப்போதைக்கு சும்மா வந்து மைன்கிராஃப்ட் சீரியஸாக சும்மா போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்துடுச்சு. நான் வந்து மைன்கிராஃப்ட் வந்து மெயினாக ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க எல்லாரும். இந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இந்த மாதிரி பேட்டில் கேம்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் ப்ளே பண்ணலாம். நான் அதை ப்ளே பண்ணியும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு சேனல்லே போட்டிருந்தேன். இப்போ வந்து போடுறதுக்கு காரணம் என்ன இருக்குன்னா, ஃப்ரீ ஃபயர் பப்ஜின்ற 2 கேமை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அதில் நம்ம அடிச்சுட்டு நான் தாண்டா பெரிய ஆள், இதில் நான் ரேங்க் ஏற்றி வச்சுருந்தா நீ ப்ரோ பிளேயரு, ரேங்க் ஏற்றி வச்சுனா நீ நூபு அப்படின்னு இருக்கும். பட் மற்ற கேம்ஸில் நீங்கள் அந்த மாதிரி எதனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. ஏன்னா மற்ற கேம்ஸில் வந்து ரேங்க்னு ஏற்றிருந்தால் தான் பிளேயர்னு ஒரு மண்ணும் கிடையாது. நீங்கள் பாட்டுன்னு உங்கள் ஜாலியாக உங்கள் கேம் ப்ளே கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதாவது இந்த மைன்கிராஃப்ட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து வீடு கட்டலாம், இது மாதிரி பில்டு எதனா ஒன்று பண்ணலாம். நம்ம இஷ்டத்துக்கு டக்குன்னு நம்ம மைண்டில் இதெல்லாம் தோணும். இதை பண்ணி பார்க்கலாமா, இப்படி பண்ணால் இப்படி இருக்கும் வீடு, இப்படி பண்ணால் இந்த ஃபார்ம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் மைன்கிராஃப்டை இப்போ வரைக்கும் எல்லாருமே விளாட்றாங்க. இந்த கேம் ஃபேமஸ் ஆன காரணமும் அதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் எதுக்கு விளையாடிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் விளாட்னா சத்தியமாக போர் அடிக்குதுங்க. ஃப்ரீ ஃபயர் பப்ஜி இந்த மாதிரிலாம் விளாடுவேன், போர் அடிக்குது. அதுவும் இல்லாமல் டென்ஷன் ஆகுது. ஏன்னா என் டீம்மேட்ஸுங்க ஒழுங்காக கேட்க மாட்டானுங்க. அதுவும் இல்லாமல் சண்டைங்க தான் நிறைய வரும் அந்த கேமில் விளாடும் போது. எவ்வளவோ பேர்கிட்ட சண்டை. ஸ்கெலிட்டன், ஐயா 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 அடிக்காது. நல்ல வேலை சுட தெரிலங்க அவனுக்கு, ஒழுங்காக ஏம் வைக்க தெரில பொழுது நாய்க்கு. ஓகே, இங்கே கோழி இருக்குது. 65 ஆக்கிடுவோமா? இருங்க. என்னென்னா அந்த கேமெல்லாம் விளையாடி இப்போது இந்த கேம் வர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டில் இதில் தான் விளையாடுவேன் பைத்தியம் மாதிரி. இப்போ விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் தொடங்கியிருக்கேன் இந்த கேம். வாங்க இப்போ வந்து இப்படிக்கா போயிட்டு அங்கே பாருங்கள், ஏதோ ஒரு கோழி தானே இது? ஆமாம், கோழி தான். அது வந்து போட்டு தள்ளிடுவோமா? என்ன தூரத்தில் இது வீடு மாதிரி தெரியுது? என்னது இது? ஏங்க வில்லேஜுங்க. போடு 65 ஆக்கியாச்சு. அவ்வளோதான். இந்த ஒரு கோழியை வந்து 65 ஆக்கி விட்டாச்சு. ஸோ வாங்க, அது வில்லேஜ் வேறு கிடச்சிருக்கு. இந்த மாடு சும்மா அவ்வளோ வாங்க கொண்டுருவோம். நம்மளுக்கு சாப்பாடு தேவை. நீங்கள் கேட்கலாம், ஏன் ப்ரோ அதுங்களா கொள்கிற? அதுங்க பாவம், உயிருள்ள ஜீவனுங்களா கொல்லக்கூடாது ப்ரோன்னு சொல்கிறீங்க. கமெண்ட்டில் சொல்லுவீங்க, எப்படி எனக்கு தெரியும். நான் அப்புறம் அதுங்களா கொல்லாமல் எப்படி உயிர் வாழ முடியும்? ஓகே கைஸ், இப்போ வந்து எதனா ஒரு வீட்டை நம்மளுக்கு சொந்தமாக்கிப்போம். இங்கே நிறைய இங்கே பாருங்கள், ஹேபிள் அது இதுன்னு இருக்குது. சோறுக்கு பஞ்சம் கிடையாது. இப்போ நம்ம பண்ண போகிறோம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க அந்த ஃபார்ம் எல்லாம் பார்த்தோன்னா நம்ம முதல்ல எடுத்து வச்சுப்போம். ஏன்னா நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா வில்லேஜஸ் என்ன பண்ணுவானுங்கன்னா, டக்குன்னு வந்து நட்டு வைக்க ஆரம்பிச்சிருவானுங்க. நம்மளுக்கு ஃபுட்டு இருக்காது. இப்போயும் ஃபுட்டு இருக்குது எல்லா வீட்லேயும். இதை பாருங்க, இந்த மாதிரி பொட்டி ஓப்பன் பண்ணால் இருக்கும். ப்ரெட்டு பாருங்களா, எத்தனை ப்ரெட்டு? 6 ப்ரெட்டு இருக்குது நம்மக்கிட்ட. இதெல்லாம் என்ன மண்ணுக்கு இருக்குதுன்னு தெரில. இதெல்லாம் அதுலேயே இருப்போம், பொட்டியில் வச்சுப்போம். அப்புறம் ஒரு வெஸ்ட்டு கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் அப்படியே அவ்வளோதான். ஒரு 2 ப்ரெட்டை வாயில் போட்டாச்சு. இப்போ வந்து நான் ஒரு வீடு தாங்க நம்மளுக்கு தேடணும். பண்ணி சாவு கீழே வந்துடாத. எட்றா அப்பா.
கீழே பாருங்களேன், அந்த ரூயின் போர்ட்டல் அது இருக்குது கீழே. அப்போ நம்மளுக்கு வசதியாக போச்சு. இங்கே எல்லாத்தையும் விஷயத்தெல்லாம் பண்ணிடலாம் போல இருக்குது. அப்போ நான் இது வந்து பார்ட் 10 வரைக்கும் நான் போடலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ நான் பார்ட் 10 வரைக்கும் நான் இந்த மைன்கிராஃப்ட் சீரீஸை நான் போட போகிறேன். ஏன்னா ஒரிஜினல் மைன்கிராஃப்ட் கிடையாதுல்ல, இது எப்படி சொல்கிறதுன்னா இது மைன்கிராஃப்ட் மாதிரி இருக்கிற கேம். அதனால் வந்து இதில் பார்ட்டாக போட போகிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம அந்த சேனல் வந்து ஃபஸ்ட்டு சேனலை இழந்துட்டோம். இப்போ அந்த சேனல் நம்மக்கிட்ட கிடையாது, நம்ம கையிலே இப்போ இல்லை அந்த சேனல். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் உக்காந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இனிமேலேருந்து இதுதான் என் சேனலு. இந்த சேனலில் தான் இனிமேல் வீடியோஸ் போடுவேன். இதை பார்த்துட்டு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேனலுக்கு என்னால் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இதுக்கும் கொடுங்க. நான் என்னால் முடிஞ்ச நானும் உங்களுக்கும் உண்மையாக இருப்பேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அடே 2 பொட்டேட்டோ அவன் தூக்கிட்டான். அடங்கு இதாங்க, இது எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துடுவோம் வாங்க. அதெல்லாம் சீடு வச்சு விட்ருவோம். ஏன்னா அவனுங்க விளைக்கிறானுங்கள, நம்ம அவனுக்கிட்டே ஆட்டே போட்டோம். இங்கே இது ஒரு கேரட் வச்சுருவோம், அவ்வளோதான் வச்சாச்சு. இப்போ வந்து ஆடு தேவைப்படுது, 3 ஆடு தேவைப்படுது. இப்போ 1 ஆடு கொண்டுட்டோம், இன்னும் 2 ஆடு தேவைப்படுது. 2 ஆடு. அது ஒரு ஆடு. அண்ணே, உங்கள் ஃப்ரெண்டு யாருனா இருக்காங்களாண்ணே? இல்லை உங்கள் சொந்தக்காரங்க யாருனா இருக்காங்களா? 2 ஆடு தேவைப்படுது, அவ்வளோதான் கொண்டாச்சு. இப்போ அடுத்த ஆடு இன்னும் ஒன்று அது இருந்துச்சுன்னா போதும், பெட்டு செஞ்சிடலாம். அது இங்கே பாருங்களேன், ஒரு பெரிய மனுஷன் போயிட்டுருக்கேன், கண்டுக்காம போறியா நீ? ஒய்யால இதையும் போட்டுருக்கு. அது செவனின்னு போயிருந்துச்சு, அதை எதுக்கு வம்புழுத்தது இல்லை. ஓகே, இந்த ஒரு ஆடுங்க, அவ்வளோதான் லாஸ்ட்டு ஆடு. என்னடா அது? ஐயோ, இது வேறு கை இங்கே வேறு படுதுங்க, அதனால் ஐயோ வெறுப்பாகுதே. இப்போ வந்து அவ்வளோதான் வெட்டு அவ்வளோதான். எங்கே செத்துச்சா? செத்துருச்சு. ஓகே, இப்போ 3 உள்ளே இருக்குது. ஸோ வந்து அது பத்தாததுக்கு நம்ம மரத்தை கொஞ்சம் வெட்டிட்டு போயிடுவோம். மரத்தை வெட்டிட்டு போனோன்னா இன்னும் கொஞ்சம் வுட்டு கிடைக்கும். நான் ஆஃப்லைனில் இன்னும் கொஞ்சம் வுட்டெல்லாம் சேர்த்து வச்சு நான் ஒரு வீடு கட்ட போகிறேன். பார்ட் 2ல் வீடு கட்டுவேன், கன்ஃபார்ம் பார்ட் 2ல் ஒரு வீடு கட்டுவேன். அதில் தான் அடுத்தது நம்ம வீட்டில் இருக்க போகிறோம். ஏன்னா நம்ம எத்தனை நாள் வில்லேஜர் வீட்டிலே நம்ம இருக்கிறது, அவனுங்களும் பாவம்ல. அதனால் நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு வீடு கட்டிப்போம். ஓகே, கரெக்டாக உடஞ்சிச்சு பிறகு பிக்காக்ஸு. இப்போ வந்து நம்மளோட வீட்டுக்கு போவோம். அதாவது நம்ம வீடு இல்லை, வில்லேஜரோட வீடு. அந்த வீட்டில் தான் நம்ம பொருளை தூக்கி வச்சுருக்கோம். சரி வாங்க, நான் இப்போ என் வீட்டுக்கு போய்ட்டு காட்டுறேன். அதாவது இன்னும் வைக்கலை, இனிமேல் தான் போய் வைக்கணும். சாரி, அதை மறந்துக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தான் போய்ட்டு எல்லாத்தையும் பண்ணணும், பெட்டு கிட்டு எல்லாத்தையும் போடணும். இப்போ போடுவோமா? இருங்க, இந்த செஸ்ட்டு என்ன பண்ணலாம், உடச்சி விட்ருவோமா? அது உடச்சி இங்கே இருக்குது பாருங்க, இந்த இடத்துல வைக்கலான்னுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து எங்கடா முதல்ல தேவையானதெல்லாம் இது பண்ணிப்போம். கிராஃப்டிங் டேபிள் வச்சுருக்கோம் தானே? இல்லையே, அப்போ நான் எடுத்துட்டுவோம். எடுத்தாச்சு. இருக்குது பாருங்கள், இந்த பிளாக்கு, இதை உடச்சி விட்டு அடுத்தது பார்த்தோன்னா இது பண்ணிப்போம். நண்பர்களே, நடுவில் ஒரு சின்ன கட்டு, ஸோ மன்னிச்சிக்கோங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு பார்த்தோன்னா வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன், பார்த்தோன்னா ஸ்டாப் ஆகிடுச்சு. என்னன்னு பார்த்தா ஸ்டோரேஜ் முடிஞ்சிச்சு போல். அதனால் வந்து அப்படியே வந்து வீடியோ ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ போய்ட்டு மொத்தத்தையும் கிளியர் பண்ணிட்டு வந்து மறுபடியும் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். ஓகேங்களா? எவ்வளோ நம்மளுக்கு ஒரு தடைகள், இதெல்லாம் தாண்டி தான் நம்மளாம் வரணும் போல இது. இத்தனை தடைகளை தாண்டுற கைஸ், இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துருக்கீங்க. அப்போது பார்த்துட்டு ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு தோணலை, ஒரு லைக் பண்ணணும், ஒரு ஷேர் பண்ணணும், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும். அட்லீஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண தேவையில்ல, ஒரே ஒரு லைக் கொடுங்களேன். ஒரு லைக்கு இல்லை, லைக் கூட பண்ண தேவையில்ல, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்களேன். அதை பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும், ஒரு மோட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து எனக்கு இன்னும் தோணும், நம்ம போடுற வீடியோஸ் பிடிச்சிருக்கு போல், அதனால் நம்ம வந்து இன்னும் வந்து நல்லா போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் அதெல்லாம் வீடியோ வந்து என் சேனல் கூட அங்கே பாருங்கள், அந்த மாடு கூட சொல்லிட்டு பாருங்கள், நான் சேனல் இழந்ததை அது கூட ஃபீல் பண்ணுது. சேனல் இந்த மாதிரி இழந்துட்டானேன்ட்டு அது கூட ஃபீல் பண்ணுது. நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க பார்த்தீங்களா? ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு தோண மாட்டேங்குது பார்த்தீங்களா? ப்ளீஸ் ஒரே ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கெஞ்சி கேட்குறேன் நண்பா, கெஞ்சி கேட்குறேன். சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம், போய்ட்டு வரேன், பாய். நான் இதோட விடை பெறுகிறேன். நான் உங்கள் KRR பாஸ்.